பண்ண போகிறோம். எதுக்கு இது பண்ண போகிறோம்னா ஸ்டெப் பாருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பீமுக்கும் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டெப் பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சேம் கான்செப்ட் தான் இந்த பீமுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிக்கணும் சாலிட்வொர்க்ஸு. ஸோ இங்கே நியூ ஃபைல் இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் பார்ட்டு போகணும். ஓகே. ஸோ இதில் வந்து ரெண்டு மெத்தடில் அந்த ஸ்டெப் பாரை வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன். இன்னொரு வே இருக்குது, அதுவும் ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், ஒரு சர்க்கிள் போட்டேன். ஸோ நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னா மீட்டரில் இருக்குது. மீட்டர் 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 எல்லாமே மீட்டர் இருக்கிறதுனால இங்கே வந்து நமக்கு வந்து எம்எம்ஜிஎஸ்ன்னு இந்த இடத்துல போய், அதாவது ரைட்டு டவுன் கார்னரில் இருக்கும். இப்போ நான் மீட்டரில் மாற்றிக்கிறேன். இப்போ மீட்டரில் மாறிடுச்சு. மாறின பிறகு டைமென்ஷன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் என்னன்னா 0.07 கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே ஸ்கெட்ச் விட்டு வெளியே வரணும். வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்க்ளூட் செலக்ட் பண்ணோம். எக்ஸ்க்ளூட் ஆகும். எத்தனை மீட்டர் இருக்குன்னா 0.2 மீட்டருக்கு. ஓகே, எக்ஸ்க்ளூட் ஆகிடுச்சு. திரும்ப அடுத்த இந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி காட்டும். அதனால ஸ்கெட்சும் கொடுக்கலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஸ்கெட்சுன்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா சேம் அதுதான் பண்ண போகிறீங்க. சர்க்கிள் டச்சு டைமென்ஷன்ஸு எடுத்துட்டேன். 0.05 மீட்டர். ஓகே, ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்க்ளூட் அகைன் 2. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நமக்கு 2 கொடுத்ததுனால இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணோம்னா ஜஸ்ட் 2.2 இந்த இதில் போய் சேஞ்ச் பண்ணணும். டைரக்ஷன் 1ல் அந்த பிளைண்டு கீழே வந்து கொடுத்தா போதும், நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். 2 மீட்டர்னா 2 மீட்டர் அப்படின்னு. எனக்கு வந்து 2 மீட்டர் வேணும். ஸோ 2 மீட்டர் கொடுத்துட்டேன். ஸோ 0.2 மீட்டர். சேம் அதே தான் இருக்கும். ஃபைல் sketch 0 dimensions .04. okay, again okay, features export ஆல்ரெடி 0.2 மீட்டருக்குனால ஜஸ்ட் கிளிக் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ நமக்கான ஸ்டெப்பாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணணும். ஃபைல் சேவ். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே இதை வந்து நம்ம அனலிசிஸ் போனோம்னா ஸ்டெப் ஃபைலை மாற்றணுவாங்க. ஸோ எப்பவுமே ஸ்டெப் ஃபைலை மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாலிட் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து ஸ்டெப் பாருன்னு சேவ் பண்ணிட்டேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப அகைன் சேவ் ஆஸ். கீழே சேவ் ஆஸ் டைப்புங்கா அந்த இடத்துல போய் நம்ம ஃபைல் வந்து எனக்கு ஸ்டெப் ஃபைலாக வேணும் கொடுத்தா அவ்வளோதான், ஸ்டெப் ஃபைலாக சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஏன் நான் ஸ்டெப் ஃபைல்லாம் ஆன்சிஸில் வந்து ஸ்டெப் ஃபைல் தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ சாலிட்வொர்க்ஸ் ஃபைல் எதுக்கு சேவ் பண்ண சொன்னால் இன்கேஸ் ஃபியூச்சரில் எதாவது நம்ம எடிட் பண்ணுற மாதிரி தான் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா திரும்ப முதல்ல மொத்தத்தையும் போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் கண்ட்ரோல் 8 7 கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த ஐசோமெட்ரிக் வியூவில் வந்துடும். இதில் இன்னொரு மெத்தடும் நம்ம பண்ணலாம். இதுக்கு ஒரு பார்ட்டாக லைக் 3 டைம் பண்ணதுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். லைக் இன்னொரு ஐடியா இருக்குது. திரும்ப நியூ பார்ட். ஓகே, dimension change to meters. Front plane ரைட் சைட் எடுத்துக்கிறேன். ரைட் சைட் பிளேன். ஸோ இங்கே போய் லைன் இருக்கும். லைனில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. 3 லைன் காட்டும். லைனு, சென்டர் லைனு, மிட் பாயிண்ட் லைனு. நான் சென்டர் லைன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ரெஃபரன்ஸ் லைனு. எஸ்கேப். திரும்ப அதே மாதிரி தான் இந்த இதில் கிளிக் பண்ணுறேன். திரும்ப எடுக்கிறேன். திரும்ப இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் லைன்னு எடுத்துக்கிட்டேன். எடுத்த பிறகு திரும்ப இப்போ நார்மல் லைன் போட போகிறேன். இப்போ நம்ம அங்கே பார்த்த டிசைட் ஷேப்புக்கு லைன் வரைய போகிறோம். லைக் அந்த இதில்
ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன வரைஞ்சிருக்கோம்னா இதோட ஹாஃப், அதாவது இதோட ஹாஃப் தான் வரைஞ்சிருக்கோம். அப்படி பார்த்தா இது ஃபுல் டேமேஜ் இருக்க மாட்டோம். இதோட ஹாஃப் டேமேஜ் தான் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கும். இந்த பாயிண்ட் இதோட ஹாஃப் டேமேஜ் தான் இருக்கும். ஆனால் லென்த் ஒரே லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் என்ன பண்ணுவோம்னா இது வந்து சிமெட்ரிக்காக மாற்றணும் நம்ம. எனக்கு இந்த லைனும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த 2 லைனும் வந்து எனக்கு இந்த லைனும் எனக்கு இந்த லைன் கூட சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஆட் ரிலேஷன்ஸ் இருக்கா, இதில் சிமெட்ரிக்கும் காட்டும். கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிமெட்ரிக் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். எனக்கு இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா அவங்க 0.07 டயமீட்டர் கொடுக்குறாங்க. ஸோ டிவைட் பை 2, ஏன்னா பாய் தான் கொடுக்கணும். ஸோ 0.4ன்னு வருது. இன்கேஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0.035 மீட்டர். அகெயின் எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 0.05 divided by 2. லாஸ்ட் இதுக்கான டைமென்ஷன்ஸ் 0.04 divided by 2. பார்த்து லென்த்து கொடுக்கணும். இதோட லென்த் எவ்வளோனா 0.2, இதோட லென்த்து 0.2, இதோட லென்த்து 0.2. இப்போ நமக்கான அந்த ஷேப் வந்துருச்சு. வந்தோடனே திரும்ப நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபீச்சர்ஸ் போகிறேன். போனோடனே இது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிவால்வ் பாஸ்ன்னு. இது கொடுக்கணும். கொடுத்த உடனே நமக்கு வந்து ஆக்சஸ் கேட்கும். ஸோ லாஸ்ட் கீழே ஒரு லைன் வரும் தெரியுமா, இந்த டவுன் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா ரிவால்வ் ஆயிரும். அவ்வளோதான், ரிவால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம சேவ் பண்ணி லைக் ப்ரீவியஸ் எப்படி சேவ் பண்ணோம், ஃபஸ்ட்டு சாலிட்ஸ் ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டெப் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு ஆக்சஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சஸ் ஒர்க் பெஞ்ச். ஓகே, ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஆக்சஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண உடனே இந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போடணும். ஓகே, போட்ட பிறகு நம்ம இன்ஜினியரிங் டேட்டா மாற்ற தேவையில்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு, சாரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ஃபைல் ஜாமெட்ரி இருக்குல்ல, ஜாமெட்ரி ரைட் கிளிக் பண்ணுங்கள், இம்போர்ட்டுன்னு கேட்கும், இம்போர்ட் ஜாமெட்ரின்னு. அங்கே போய் ப்ரௌஸ், நான் சி டிரைவில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இங்கே ஆல் ஜாமெட்ரி ஃபைல்ஸ் என்னோட இந்த ஃபைல் நமக்கு ஸ்டெப் ஃபைல் தான் வேணும். ஸோ நான் ஸ்டெப் ஃபைல் தேவை இங்கே இருக்குது, ஓப்பன். அவ்வளோதான், கொஞ்சம் ஜாமெட்ரி வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே டிக் ஆகணும். ஸோ டிக் ஆனால் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது மாடல் எடிட்னு இருக்கணும். சேம் ரைட் கிளிக், மாடலில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், பண்ண உடனே ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம மாடல் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் திங் வந்து என்ன பண்ணணும்னா மெஷ் பண்ண போகணும் நம்ம. ஸோ இதான் மெஷ்ஷு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் மெஷ்ஷுன்னு கொடுங்க. இப்போ நம்ம சைஸ் எதுவுமே கொடுக்கலாமோ, ஸோ ரேண்டமாக மெஷ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ரேண்டம் மெஷ் தேவையில்லை. ஸோ மெஷ் சைஸை மாற்றணும். ஸோ சேம் ரைட் கிளிக், இன்சர்ட் பண்ண சைஸிங்னு இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேட்கும் எந்த இடத்த வந்து நம்ம வந்து மெஷ் பண்ணணும், லைக் மெஷ் சைஸ் மாற்றணும் அப்படின்னு. எனக்கு வந்து மொத்த பாடியும் எனக்கு மெஷ் சைஸ் மாற்றணும். ஸோ நான் வந்து மேலே வந்து கண்டினியூஸாக இது காட்டுது உங்களுக்கு, வெர்டெக்ஸு, எட்ஜு, ஃபேஸு, அப்புறம் பாடி. இதில் வந்து நம்ம பாடி சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ண பாடி சூஸ் ஆகிடுச்சு. இங்கே ஜாமெட்ரி க்ரோஸ் செஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள், அப்ளை கொடுத்தோன்னே இப்போ வந்து நமக்கு வந்து
இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இந்த மொத்த பாடியும் தான் நம்ம வந்து மெஷ் பண்ண போகிறோம். அடுத்து சைஸிங். ஸோ சைஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கேயும் நம்ம இது மாற்றி ஆகணும், யூனிட்ஸ் மாற்றி ஆகணும். ஸோ இங்கே மெட்ரிக்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே கிளிக் பண்ணிட்டு இது வந்து மில்லி மீட்டருக்கு மாற்றுங்க. மாற்றின பிறகு இங்கே வந்து எலமெண்ட் சைஸும் காட்டுதா. எலமெண்ட் சைஸில் போய் இப்போ வந்து 0ன்னு இருக்கு. எனக்கு வந்து 2 mmல வந்து எனக்கு வந்து மெஷ் நடக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு திரும்ப பாடி சைஸிங் இருக்கா, ரைட் கிளிக்கு, ஜென்ரேட். இப்போ மெஷ் ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மெஷ்ஷிங் டைம் இருக்கும் எப்போவுமே. மெஷ் நம்ம எந்த அளவுக்கு சின்னதாக கொடுக்குறோமோ, லைக் அந்த சைஸிங் வந்து ரொம்ப சின்னதாக கொடுக்குறோமோ, நம்மளோட ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் மெஷிங் சைஸ் ஜாஸ்தியாக கொடுத்தோம்னா கேல்குலேஷன் ஈஸியாக முடிச்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அக்யூரேட்டாக இருக்காது, கொஞ்சம் அக்யூரன்சி கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே மெஷ் கொடுக்கும்போது கம்மியான சைஸ் கொடுக்குறது நல்லது. ஸோ நான் ஏன் 1 mm கொடுக்கலன்னா, 1 mm கொடுத்தா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதான் வந்து 2 mm கொடுத்துருக்கேன். 3 mm கொடுக்கலாம், பட் 2 mm ஃபைன். ஸோ எனக்கு வந்து மெஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மெஷ்ஷை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மெஷ் ஆயிருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ ஏன் 2 mm எந்த எப்படி கணக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் 2 mm, இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் 2 mm, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் 2 mm. ஸோ ஓவராலாக 2 mm. ஸோ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதை வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சைடு ஆஃப் இந்த ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும், இந்த ஃபேஸ் வந்து எனக்கு வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதில் போய் ரைட் கிளிக்கு, இன்சர்ட் போனோடனே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னு இருக்கும், அது கொடுக்கணும். கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபேஸில் செலக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த ஃபேஸ் செலக்டாக இருக்கணும். ஜாமெட்ரியில் கீழே காட்டுதா, ஸ்கோப்பு, ஜாமெட்ரி, அப்ளை, அவ்வளோதான். அடுத்தது திரும்ப ஸ்டாட்டிக் வச்சுட்டு இன்சர்ட்டு, ஃபோர்ஸ் இப்போ ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபோர்ஸ் சேம் அங்கே இடம் அதே பண்ண போகிறோம். எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அப்ளை. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நியூட்டன் கொடுக்க போகிறோம், எவ்வளோ லோட் கொடுக்க போகிறோன்னு. நான் வந்து 1000 நியூட்டன் கொடுக்குறேன், என்டர், அவ்வளோதான். ஸோ இது முடிச்ச அப்புறம் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, சொல்யூஷன்ஸ் ரைட் கிளிக்கு, இன்சர்ட். என்னென்ன கண்டுபிடிக்கிறோம், எனக்கு டிஃபார்மேஷன் எவ்வளோ ஆகுது. அடுத்தது சொல்யூஷன், இன்சர்ட், ரைட் கிளிக்கு, ஸ்ட்ரெயின் எவ்வளோ ஆகுது, அதாவது ஈக்குவலண்ட் காட்டும். ஃபர்ஸ்ட் ஒன்னே அதான் கிளிக் கொடுக்கணும். செகண்டு சொல்யூஷன், இன்சர்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸில் எவ்வளோ கிடைக்க போகுது கொடுத்து முடிச்ச பிறகு திரும்ப சொல்யூஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே சால்வ்னு காட்டுதா, அதை கொடுக்கணும். ஸோ இப்போ இது சால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சால்வ் ஆகும்போது டைம் ரொம்ப எடுக்கும், ஏன்னா நம்ம மெஷிங் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து 2 mm கொடுத்துருக்கோம். இன்கேஸ் மெஷ் சைஸ் வந்து 2 mm பதில் 5 mm 6 mm கொடுத்தோம்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே 1 mm 0.5 mm கொடுத்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். ஆனால் டேட்டாவோட லைக் ரிசல்ட் அக்யூரன்சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், லைக் அக்யூரேட்டாக இருக்கும் நமக்கு அந்த டேட்டாஸ். ஸோ அவ்வளோ ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இங்கே ரெடின்னு காட்டிடுச்சுன்னா நம்ம செக் பண்ணலாம். ப்ளஸ் டிஃபார்மேஷன், ஸோ நம்ம காட்டுது டிஃபார்மேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எப்படி இருக்குது அண்ட் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கிராஃப் இருக்குல்ல, இது வந்து மேக்ஸிமம் மினிமம் இது காட்டுது நமக்கு. ஸோ இதை மாதிரி வீடியோ ப்ளே கூட பண்ணி பார்க்கலாம் எப்படி டிஃபார்மேஷன் ஆகுதுன்னு. ஸோ டிஃபார்மேஷன் ஆகும்போதே நமக்கு தெரியும் எந்த பாயிண்ட் டிஃபார்மேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. சேம் ஸ்ட்ரெயின் அதே மாதிரி தான், நமக்கு வந்து எட்ஜஸில் தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகுது. அது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ எப்படி ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு.
இப்போ வந்து ஒர்க் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா மிச்ச எல்லா பாக்ஸ் ரிசல்ட்டில் லைக் எல்லாமே டிக்கு க்ரீன் டிக்காக இருக்கும். ஸோ இது க்ரீன் டிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் இஸ் குட். ஸோ ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஓகேவா? வரட்டா?